அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் பதிவுல தான் உங்களை சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த பிளான்ல என்ன டீட்டெயில்னா, இது எங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா, புஞ்சை புளியம்பட்டி சத்தியமங்கலத்து பக்கத்துல தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது 1 கிலோவாட் தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில சோலார் பவர் பிளான்ட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டர் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, நம்மளோட சேனலை பார்த்து தான் சார் ஆஸ்திரேலியால எனக்கு கூப்பிட்டாங்க. சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க சொந்த ஊர் சென்னை. இவங்க சத்தியமங்கலத்துல இருக்காங்க. இப்ப இவங்க ஹிந்து பேப்பர்ல ஒர்க் பண்றாங்க. சாரு ஆஸ்திரேலியாவில இருந்து எனக்கு கால் பண்ணி, இது மாதிரிங்க நம்ம வீடு கோயம்புத்தூர் பக்கத்துல சத்தியமங்கலத்துல தான் இருக்குங்க, எனக்கு ஒரு சோலார் பவர் பிளான்ட் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களோட இபிஐ செக் பண்ணி சாருக்கு நான் 1 கிலோவாட் நீங்க ஆன்கிரெட்டு போட்டுங்க சார் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் எனக்கு போடுங்க, தேவையில்லை, உங்களுக்கு அதிகமா யூசேஜ் இல்லை, பட் இருந்தாலும் 1 கிலோவாட் எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஃபாலோ பண்ணி சாருக்கு நான் கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தேன். சாரோட பேர் தான் இது, டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வீடு இங்கே தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்க, 1 கிலோவாட் தான் இது ஆன்கிரெட்டு. இந்த இடத்துல டாப்கான் பேனல் 525 வாட்ஸ்ல 2 பேனல் போட்டிருக்கோம். மெயினா ஸ்ட்ரக்சரிங் ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் தான் சார் வேணுனாங்க. வீடு நமக்கு மொட்டை மாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் ஆன் கிரிட், சோலார் ஆஃப் கிரிட், சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்டர் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா சோலார் உங்களுக்கு கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், உங்களுடைய ஆபீஸ் யூஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் போட்டு கொடுக்கணும். உங்களோட பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா நீங்க பில்லு கட்டுறீங்க அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அதுக்கான ஃபுல்லா எனர்ஜி ஆடிட்டிங் உங்களுக்கு சப்போர்ட் சார் இவங்க தான். இவங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பட் இருந்தாலும் இந்த ஆர்டர் செஞ்சதுல எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஏன்னா எங்கிருந்து வந்தாலும் கரெக்டா சொன்னது மாதிரி கரெக்டா செஞ்சு கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க. இவங்க தான் சாரு. ஆக்சுவலா இவங்க ஹிந்து பேப்பர்ல ஒர்க் பண்றாங்க. சார் பேர் தாமஸ் பெர்னாண்டோ. நம்ம 1 கிலோவாட் உங்களுக்கு ஆன்கிரிட் கம்பல்சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி நீங்க போடுங்க, ஃபியூச்சர்ல எனக்கு ஏசி ஓடணும், அது ஹைபிரிட்டாவும் எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னாங்க. அது பண்ணிக்கலாம் சார், இப்போ நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் 2 கிலோவாட் உங்களுக்கு ஆன்கிரிட் இன்வெர்டர் போட்டு கொடுத்துருக்கோம். சிங்கிள் பேஸ் 2 கிலோவாட் இன்வெர்டர் இன்வெர்டருக்கு 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா சர்வீசபிள் வாரண்டிங்க. பிளஸ் ஏசிக்கு தனியா டிசிக்கு தனியா எர்த்திங் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இவங்க பவர் போயிடுச்சுன்னா எனக்கு நான் போட்டிருக்க அந்த சோலார் பேனல் 1 கிலோவாட், ஏன்னா ஆன்கிரிட்டை பொறுத்தவரை பேட்டரி வராது, அதை ஸ்டோரேஜ் நம்ம பண்ணி வைக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்க ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். மெயினா பைபிஎஸ்எல் பேனல், டாப்கான் பேனல் அப்படின்னாவே லேட்டஸ்டா இருக்கிற பேனலுக்கு எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சரிங் முறையே பாத்தீங்கன்னா கிளியரா டிசைனிங் பண்ணும். அப்பதான் பர்ஃபெக்டா அதுல உள்ள உங்களுக்கு எபிசியன்சி கிடைக்கும். மெயினா அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது இந்த இடத்துல 7 அடிக்கு 6 அடி நம்ம ஹைட்டு போட்டு ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் வேணும்னு கேட்டதுனால அந்த இதுல பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே உங்களுக்கு அதோட எபிசியன்சி எல்லாமே கவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது நம்ம மெயினா ஸ்ட்ரக்சரிங் அமைச்சோம்னா அதோட என்ன எபிசியன்சியோ அந்த எபிசியன்சி ஃபுல் எஃபெக்டும் அதுல கிடைக்கும், அவுட்புட் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க 31,500 ரூபா சப்சிடி மானியம் உங்களுக்கு கிடைக்கும் டோட்டலாவே. பட் ஆனா நெட் மீட்டருக்கு ஒரு 2,800 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. பிளஸ் இது இல்லாம இந்த சிவில் ஒர்க், ஸ்ட்ரக்சரிங், டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1 கிலோவாட்டுக்கு காஸ்ட்லியா தான் இருக்கு சார். நீங்க அதுல போறதுல எந்த ஒரு யூஸும் உங்களுக்கு இருக்கா என்னன்னு கேட்டுதான் அவங்கள்ட்ட நீங்க போடுங்க. ஃபியூச்சர்ல எனக்கு ஆன்கிரிட் ஆஃப் ஆகும் உள்ள போட்டோம்னா அதை எனக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில ஏசி யூஸ் பண்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க. அதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, ஹைபிரிட் இன்வெர்டர் போட்டு எனக்கு சோலார் போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த ஹைபிரிட் இன்வெர்டர் போறதுனால பெரிய யூசேஜ் பெனிஃபிட் என்னன்னாக்க, என்ன கேட்டா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும், இல்லைன்னா ஆன்கிரிட் வித் நார்மல் இன்வெர்டர் பேட்டரி தான் நீங்க உங்க வீட்டுக்கு போட்டுட்டாதான் அதுதான் பெட்டருங்க. மற்ற விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஹைபிரிட் போறதுனாலயோ இல்ல கம்ப்ளீட் ஆஃப் கிரிட் செட்டப் போறதுனாலயோ அந்த இடத்த நல்லா தெளிவா ஸ்டடி பண்ணி நீங்க அதுக்கப்புறம் தான் என்ன சிஸ்டம் போகலாம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்கிரிட் வித் நார்மல் இன்வெர்டர் பேட்டரி நீங்க போட்டுங்க. பேக்கப்புக்கு என்ன நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ இந்த மாதிரி ஒரு 10 பேட்டரியோ 5 பேட்டரியோ அந்த மாதிரி போட்டு நீங்க லோடு பேக்கப் பண்ணி வச்சுக்கீங்க. அதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்டா பேக்கப் கிடைக்கும். ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை இபி, சோலாரு, பேனல் இதெல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்கும்போது பவர் ஆஃப் ஆகும்போது நீங்க டோட்டல் லோடு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு மொத்தத்துல ஆன்கிரிட்டை பொறுத்தவரை பேட்டரி வராது, ஆன்கிரிட்டை பொறுத்தவரை பவர் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இது ஒன்லி பாத்தீங்கன்னாக்க சோலார் எனர்ஜி பாத்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக்கல் அந்த நம்ம இபிக்கு கொடுத்துறோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய இபிக்கு மீட்டரை அதோட அமௌண்ட் மைனஸ் பண்றாங்க.
நெட்வொர்க்கிங் சார்ஜ் மட்டும் இவங்களுக்கு 100 ரூபா 110 ரூபா கம்பல்சரி ஒரு கிலோவாட் போட்டதுனால வருங்க, அப்ரூவ்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல மெயினா ஃபியூச்சர்ல இந்த பவர் ஆஃப் ஆனாக்க இந்த சோலார் ஒர்க் ஆகாது அது இல்லைங்களா, அதுக்காக இந்த பேனல் 1 கிலோவாட்டை ஆஃப் கிரிட்டா வந்து மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறோம். அந்த 1 டே வந்து ஒர்க் ஆகும். அதோட வீடியோ வந்து ஃபியூச்சர்ல வந்து அதை கன்வெர்ட் பண்ணி மாத்தினதுக்கு அப்புறம் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை அப்டேட் பண்ணி போட்டு தரோம். ஏன்னா நிறைய எல்லாருமே கேட்கறாங்க, நாங்க ஆன் கிரிட் போட்டாக்க அந்த பவர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுனாக்க மறுபடியும் பவர் ஆஃப் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு பேக்கப் வந்து எல்லாமே ஓடணும், அது மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்திலயும் அது மாதிரி பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேனல் 2 பேனல் அல்லது 4 பேனல் இந்த மாதிரி போட்டிருக்க இடத்துல மட்டும் தான் பண்ண முடியும். எல்லா இதுக்கும் பண்றதுனால பண்ணலாம், அதனால இஷ்யூ இல்லை. பட் ஆனா அது வந்து 100% வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனா ஹைபிரிட் இன்வெர்டர் இந்த மாதிரி இது போடும்போது அது 100% வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல மெயினா வந்து அந்த ஆஃப் கிரிட்டா ஹைபிரிட்டா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன் கிரிட் வித் நார்மல் இன்வெர்டர் பேட்டரியா இதுல எதுங்கிறத கரெக்டா டிசைட் பண்ணி நம்ம போட்டு செக் பண்றதுதான் பெட்டருங்க. ஏன்னா பவர் போயிடுச்சுன்னா சார் வீட்டுல வந்து ஏசி கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ஏசி இருக்குன்னு எனக்கு சூடு இருந்தா அப்படி ஏசி போறதுனால அந்த 1 கிலோவாட் பேனல் வந்து அன்னைக்கு 1 டே வந்து வேஸ்ட் ஆகாம கண்டினியூவா லோடுக்கு வர்ற மாதிரி அதுக்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரி இது எல்லாமே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப சாரோட இதுக்கு இப்போதைக்கு வந்து தேவையில்லை. ஃபியூச்சர்ல இன்னும் 2 ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த இன்வெர்டர்லயே அப்படியே நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இந்த பேனலை பயன்படுத்தி. பட் ஆனா இந்த இன்வெர்டர் வந்து கம்பல்சரி ஒர்க் ஆகாது பவர் போயிடுச்சுனாக்க. ஆனா அந்த பேனலை வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க போடக்கூடிய தனியா ஒரு இன்வெர்டர் பேட்டரி போட்டு ஆஃப் கிரிட் இன்வெர்டர் பேட்டரி போட்டு அந்த பேட்டரி வந்து டைரக்டா லோடுக்கு வந்து சோலார் பேனல் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது நீங்க இது போல உங்களுக்கும் வந்து பண்ணணும். உங்க வீட்டுல நீங்க வந்து ஆன் கிரிட் சோலார் பவர் பிளான் போட்டீங்க, பட் ஆனா பவர் போனா அது ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்னாக்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாட்டர் பம்பு அது மாதிரி யூஸ் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா என்ன சிஸ்டம் நீங்க பண்ணிருக்கீங்களோ அதுக்காக டிசைனிங் பண்ணி பேட்டரி இன்வெர்டர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதையும் ஒர்க் பண்ண வைக்கலாம். பட் ஆனா ஹைபிரிட் இன்வெர்டர்ங்கிறது தேவையில்லை. எதனாலனா ஹைபிரிட் இன்வெர்டர் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ்ல கொஞ்சம் அதிகம் வரும். பட் ஆனா இந்த செப்பரேட் இன்வெர்டர் பேட்டரி நீங்க போடுறது பர்டிகுலர் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய பேனலை பொறுத்து மட்டுமே அது பண்ண முடியும். இது போல உங்களுக்கும் சோலார் ஆன் கிரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில பண்ணாக்க கால் பண்ணுங்க. நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளே இருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தரோம். அதே மாதிரி உங்களோட கம்பெனி இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் சோலார் பிளான் வந்து அமைச்சு தரோம். அதுக்கான எனர்ஜி ஆடிட்டிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கைடன்ஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் எதுவா இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல சேம் நம்பர் வாட்ஸ்அப்புங்க. இந்த வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணப்படும். அதனால கம்பல்சரி நீங்க உங்களுடைய வீட்டுக்கு சோலார் நீங்க போடணும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜா மட்டுமே உங்களுக்கு அனுப்புங்க. அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் நாங்க பதிலளிப்போம். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க சோலார் போடணும் அப்படின்னா உங்களோட இபி சர்வீஸ் நம்பர் மெயினா உங்க லொகேஷனை ஷேர் பண்ணி மெயினா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க. நாங்க